Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது NCR கார்ப்பரேஷன் அப்படின்ற நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். NCR கார்ப்பரேஷன் ரிக்வயர்மெண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இல்ல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே ரீச் அவுட் ஆகும். ஸோ NCR கார்ப்பரேஷன்லேருந்து ஃபர்தரா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்றது NCR கார்ப்பரேஷன், இது ஒரு பிரைவேட் கம்பெனி ஜாப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கஸ்டமர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், அதாவது என்னென்னலாம் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா BTech அண்ட் டிப்ளமா படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சிஸ் அப்படின்றது வேரியஸ் வேக்கண்ட் இந்த கம்பெனிலேருந்து இப்போதைக்கு இந்த ரோலுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, அப் டு 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க கேட்குற நாலேஜில் மட்டும் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் அப்படின்றது இந்தியா விர்ச்சுவல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் அப்படின்றதுனால மேபி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. கிளியர் கட்டாக இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணல, இந்தியா விர்ச்சுவல் அப்படின்றத மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன் தெரிய வந்துடும். ஸோ சேலரி அப்படின்றது ஆஸ் பர் நார்ம்ஸ் சேலரி வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது டிப்ளமா படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார்மல் ஒகேஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்டிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அசோசியேட்ஸ் டிகிரி ப்ரிஃபர்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது வந்து BTech நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. TIA அண்ட் A+ and N+ சர்டிஃபிகேஷன் ப்ரிஃபர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் கோர்ஸ் யாராவது பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ A+ and N+ மீன்ஸ் பேசிக்காக ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் TIA அப்படின்ற கான்செப்ட்லையும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்ட் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்த மாதிரி 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு கீ ஏரியாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ப்ரொவைட்ஸ் ப்ராம்ப்ட் அண்ட் courteous சர்வீஸ் ரெஸ்பான்சஸ் டு ரொட்டீன் கஸ்டமர் என்கொயரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமருக்கு நீங்கள் வந்து பார்த்தா ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ஃபார்ம்ஸ் மைனர் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்ஸ் அண்ட் காம்பனன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அட் த மாடியூல் லெவல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அசிஸ்ட் இன் சைட் ப்ரிப்பரேஷன் இன்க்ளூட்ஸ் கேபிள் இன்ஸ்டாலேஷன், ஸ்டேஜிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மெயின்டைன்ஸ் பார்ட்ஸ் இன்வென்ட்ரி அண்ட் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ், ப்ரொவைட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ஸ் த்ரூ அவுட் எ சர்வீஸ், டயக்னோஸ் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இன் த அசைன் கால் as well as ஒர்க்கிங் வித் த கஸ்டமர் டு டிட்டர்மைன் ஆல் இஷ்யூஸ் அட் த சைட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓனர்ஷிப் ஆஃப் கஸ்டமர் இஷ்யூஸ் அன்டில் ரிசொல்யூஷன் அக்கார்டிங் டு SLA அக்ரிமெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை வந்து அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இந்த மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படின்றது கிளியர் கட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. NCR கார்ப்பரேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன்ஸில் இருக்குது, பட் அவங்க வந்து அப்படி கொடுக்கல, விர்ச்சுவல் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்றது கிளியர் கட்டாக எனக்கு வந்து தெரிய வரல. அப்படி யாராவதுக்கு தெரிஞ்சுது, இதை பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் NCR கார்ப்பரேஷன் ஆஃப் கேம்பஸ் டைப் 2021 அப்படி வந்து பார்க்கும்போது செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ், எஸ்கலேஷன் ப்ரொசீஜர்ஸ், tools and processes for completing machine repairs, organize and plan time effectively, complete NCR specific certification based on business distinct needs and assignment LOBs as prescribed by manager அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அப்ளை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதில் உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயிலில் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது தப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தப்பே கிடையாது. ரெண்டுத்தையுமே கரெக்டாக பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.